வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றிருக்கிறது இந்திய அணி. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக டெல்லியில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா டெஸ்ட் தொடரையும் முழுமையாக கைப்பற்றியிருக்கிறது. அதாவது பார்த்தோம் என்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் பார்த்தோம் என்றால் அகமதாபாத்தில் நடைபெற்றது. அதில் இந்திய அணி இன்னிங்ஸ் வெற்றி பெற்றது. இத்தகைய சூழல் 2வது போட்டியானது டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியில் பார்த்தோம் என்றால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் மிகச்சிறப்பாக ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி 5 விக்கெட் இழப்புக்கு 518 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது. குறிப்பாக தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அவர் 175 ரன்கள் விளாசினார். இது மட்டுமின்றி கேப்டன் சுப்மன் கில் பொறுப்புடன் விளையாடி சதமிழா சேர்த்தார். இவர்களுடைய கூட்டு பங்களிப்பால் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 518 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் இந்திய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து திணறியது. குறிப்பாக இந்திய ஸ்பின்னரான குல்தீப் யாதவின் ஓவர்களில் அவர்கள் விக்கெட்டுகளை தொடர்ந்து படிக்கொடுத்து வண்ணம் இருந்த நிலையில் 248 ரன்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி முதல் இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா அந்த அணியானது ஃபாலோ ஆனது. அதாவது 270 ரன்கள் அந்த அணி முதல் இன்னிங்ஸில் பின்தங்கி இருந்தது. இதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இந்திய அணி ஃபாலோ ஆனது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை வெஸ்ட் இண்டீஸ் அணி விளையாடியது. 2வது இன்னிங்ஸில் அதாவது 3வது நாள் ஆட்டம் 4ஆம் நாள் ஆட்டத்தில் பார்த்தோம்னா ஆடுகளமானது பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்தது. இதனால் 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் ஒரு நிலைத்து நின்று விளையாடி ரன்களை சேர்த்தனர். அது மட்டுமின்றி அந்த அணியின் தொடக்க வீரரான கேம்பல் மற்றும் நடுக்கள வீரரான ஷாஹிப் இருவரும் நிலைத்து நின்று விளையாடி இருவரும் சதமிழாசினர். இதனால் 2வது இன்னிங்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 390 ரன்கள் குவித்தது. இதன் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் அணியானது இந்திய அணிக்கு 121 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்தது. இத்தகைய நேற்று கடைசி நாள் ஆட்டத்தில் மிகச்சிறப்பாக விளையாடி இந்திய அணி இலக்கை நோக்கி விளையாடியது. இத்தகைய சூழல் பார்த்தோம்னால் தற்போது இந்த 121 ரன்கள் இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரையும் 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றி வெஸ்ட் இண்டீஸை ஒயிட் வாஷும் செய்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.